இதற்கு எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிய நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி கொடுப்பார் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். கோவை பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலைஞரின் 100 ரூபாய் நாணயத்தை அவரிடம் வழங்கி ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அவர்களின் இந்த மடம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் செம்மொழி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் முதல்வர் சந்தித்த போது கோவைக்கு செல்கிறேன், பேரூர் ஆதீனத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை அளிக்க உள்ளேன் என சொன்னேன். அவர் சார்பாகவும் வாழ்த்து சொன்னார். ஒட்டுமொத்த தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் தமிழர் கலாச்சாரம். தமிழோடு இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இங்கே பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்றதற்காக நான் இங்கே வருகை தந்தேன். மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த நிர்வாகம், இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள், செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அனைத்து நிலையிலும் தமிழ் சங்கங்கள் சார்பாக தமிழ் மொழிக்கு, தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அவர்கள் பயணித்தவர்கள், அதற்காக ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு தான் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு நான் வந்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பகல் 12 மணி அளவிலே அவரை